ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிப்பி எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஹிப்பி ஒரு 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மசாலா பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹிப்பி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணோன்னா அந்த ஹிப்பி வேக வைக்கும் போது அங்கங்கே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். சூடானதுக்கப்புறமா நம்ம ஹிப்பி பேக்கெட்லேருந்து பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே நூடுல்ஸாக சாப்பிட்றத பற்றிலாம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, இது வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கோல்டன் கலர் தக்காளியெல்லாம் நல்லா மேஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணலாம், பட் ஒரு டைம் முட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகுன மாதிரி கூட வருது இல்லையா, அதுக்காக ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த முட்டை நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 4 ஹிப்பிக்கு 4 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை தான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக சில்லி பவுடர். இப்போ நம்ம ஹிப்பி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஹிப்பிலேயே மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வேகணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹிப்பியை போடணும் நூடுல்ஸை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஹிப்பி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிப்பி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக கிடைக்கும். பட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. குட்டீஸ் கிட்ட கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹிப்பி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள், ரொம்பவே பார்க்கவே செம்மையாக இருக்குது.
இதே போல் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.